ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 3 ஓடிய எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா போகும். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாரும் ஹீனாமியை வந்து சுத்து போட அரிமா இவளை கொல்றதுக்காக வந்துட்டான். ஏன்னா காணிக்கையை புடிச்சு போட்டு இந்த இடத்துல ஒருத்தன் பொன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கான்றதுனால எப்படியாச்சும் அவனை நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக அரிமா வந்து இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீனாமியை பார்த்ததும் இவ தான் ஒரு வேளை அட்டாக் பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இவளை சுத்து போட்டு பிடிக்க கரெக்டா காணிக்கையும் கான்சியஸுக்கு வந்து அரிமா அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவ என்ன அட்டாக் பண்ணல, அவ என்ன பாதுகாக்க தான் பார்த்தா, அதனால அவளை தேவையில்லாம கொல்ல வேணாம், அவளை நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் அரிமா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும்னு வந்த வழியை பார்த்து இவன் திரும்பி கிளம்பி போக இப்பதான் ஹீனாமிக்கு மூச்சே வருது. ஏன்னா அரிமா யாருன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவன் வந்த உடனே நம்ம சாக போறோன்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பா. ஆனா நல்ல வேலையா இப்படி கணக்கை குறுக்க வந்து காப்பாத்தினதுனால இவளை கொல்றதுக்கு பதிலா குக்குரியா பிரிசனுக்கு இவளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த விஷயத்தை அயோட்டோவால தாங்கிக்கவே முடியல. எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும்னு துடிக்கிறான். ஆனா இவனால எதுவுமே இப்ப பண்ண முடியாது. ஏன்னா எக்கச்சக்க சிசிஜி மெம்பர்ஸ் அப்புறம் அரிமாலா அந்த இடத்துக்கு வந்திருக்கான் இல்லையா, அதனால வேணாண்டா வாடா போலான்னு மாஸ்க் மேனோடைய வலது கை இவனை இங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் ஷூவோடைய அப்பாவும் அவருடைய சர்வன்ஸும் இன்னைக்கு நம்ம நினைச்சது சரியா நடக்கல, இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிரோட தப்பிச்சிருக்கிறோம், அதனால இன்னொரு நாள் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இப்பதான் அக்கீரா கரெக்டா இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பா. ஏன்னா இந்த இடத்துக்கு அரிமா வரப்போறான்றது இவளுக்கு தெரியவே தெரியாது. அதனால என்ன ஆச்சு ஏதாச்சு இங்க இருந்தவங்களை காப்பாத்தியாச்சான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அக்கீரா இது நீயானு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா அடி வாங்கி கடந்த டகிசாவா இப்பதான் கான்சியஸ்க்கே வந்திருக்கான். அதனாலதான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு அக்கீரா இவன் கத்திக்கிட்டே இருக்க இவளும் திரும்பி பார்த்துட்டு டகிசாவா நீ எப்படி இப்படி மாறணும்னு கேட்கறதுக்குள்ளே இவளை கொல்லணும் நினைச்சிட்டு இருந்தவன் அடுத்த செகண்டே தலை தெறிக்க இந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான். ஏன்னா இவன் ஹியூமனா இருக்கும் போது அக்கீராவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதனாலதான் இவளை பார்த்த உடனே அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்த உடனே இல்ல நான் இருக்க மாட்டேன், நீ என்ன இப்படி ஒரு கோலா பார்க்க கூடாதுன்னு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான். பட் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அக்கிராமோடாவால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா இவன் செத்து போயிட்டான்னா ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, இவனுடைய உடம்பும் கிடைக்கலன்னு தான் சிசிஜில ரிப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும் போது இவன் உயிரோட இருக்கிறான், அது போக ஒரு கோலா வேற மாறி இருக்கிறான். அதனால இது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எது நடந்தாலும் இப்ப சிசிஜில ரிப்போர்ட் கேட்பாங்க இல்லையா, அதனாலதான் நேத்திக்கு நைட் நாங்க எல்லாருமே அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு போனோம். அந்த இடத்துல டீமா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு பிக் மதரை ஒருத்தவங்க போட்டு தள்ளணும், அப்புறம் நெட் கிராக்கரை போட்டு தள்ளணும், அது போக சில ஐகிரி ட்ரீ மெம்பர்ஸையும் போட்டு தள்ளணும். ஆனா இதுல எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போன நிறைய கோல்ஸ் யாரோ ஒருத்தவன் வந்து அட்டாக் பண்ணி இருக்கிறான். அவனுக்கு எல்லாருமே மிஸ்டீரியஸ் பர்சன் கூப்பிடுறாங்க. சோ இதுதான் நேத்திக்கு நடந்ததுன்ற மாதிரி இவ டைப் பண்ணி முடிக்க போற நேரத்துல இவளுக்கு அந்த மிஸ்டீரியஸ் பர்சனை பத்தி ஒரு சின்ன குழப்பம் வருது. ஏன்னா இவ இத்தனை வருஷமா செத்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டகிசாவாவே ஒரு கோலா மாதிரி வந்திருக்கும் போது அன்னைக்கு காண போன அவரும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு இவ லைட்டா யோசிக்கிறா. இருந்தாலும் அடுத்த செகண்டே இவ சிசிஜில இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, அதனால சரி ஓகே இப்போ நம்ம ஒர்க்க பாப்போம்னு ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சிசிஜி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. அதாவது யாரெல்லாம் போயிட்டு நெட் கிராக்கர் கோலையும் பிக் மேடமையும் போட்டு தள்ளாங்களோ அவங்க எல்லாருக்கும் ப்ரமோஷன் செரிமனி நடத்துறாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப தேர்ட் கிளாஸ்ல இருக்கவங்க செகண்ட் கிளாஸ்க்கு மாத்துறது, செகண்ட் கிளாஸ்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மாத்துறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க சீனியர் இன்வெஸ்டிகேட்டரா மாத்துறதுன்னு இந்த இடத்துல ஒரு ப்ரமோஷன் செரிமனி நடந்து முடிஞ்சதும் ஒரு பெரிய பார்ட்டி இவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பார்ட்டியில நம்ம காணிக்கை மட்டும் சந்தோஷமா இல்ல. ஏன்னா இவனுக்கு அந்த சின்ன பையனுடைய உருவம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அது போக ஹீனாமியை இவனை போயிட்டு காப்பாத்தி இருக்கா இல்லையா, அதனால நான் எப்படி ஒரு கோலை போய் காப்பாத்தினேன், அது எப்படி நடந்துச்சுன்னு இவன் திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க. நான் யாரு, நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன பண்ண ஏது பண்ணேன்னு இவனுக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இவன் யாரு என்னன்றத பத்தி இவன் கவலைப்பட்டதே கிடையாது, நம்ம செய்யறது செய்வோன்னு தான் இருந்தான். ஆனா இப்ப இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னொரு கேரக்டர் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது இல்லையா, அதனாலதான் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவன் அந்த பாஸ்ட் லைஃபை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா மறுநாள்ல இருந்து அதை பத்தி யோசிக்கிறதே விட்டுட்டான். ஏன்னா இவனுடைய ஃபேமிலி இவன் கூட எப்பயுமே ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க இல்லையா, அதாவது இவனுடைய டீம் மெம்பர்ஸ் இவங்க எப்பயுமே இவன் கூட ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இவன் கூடவே இருக்கிறதுனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னொரு கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த எண்ணமே இவனுக்கு போயிடுச்சு. ஆனா இவனுடைய டீம்ல இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா இவனுடைய டீம் லாஸ்டா பிக் மதர் கூடியும் நட் கிராக்கர் கூடியும் சண்டை போட்டாங்க. ஆனா அவங்களை ஈஸியா கொல்றதுக்கு பதிலா ரொம்ப காம்ப்ளெக்ஸ்
காம்ப்ளிகேட்டடா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பவர் லிமிட்டை தாண்டி வேற சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்க எல்லாருமே சரி ஓகே நம்ம ஐசிஐ லெவலுக்கு மாற முடியலனாலும் அவன மாதிரி நம்ம பவர் கண்ட்ரோல் பண்ணவாது கத்துக்கணும்னு மறுநாள்ல இருந்து நிறைய விஷயங்களை இவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை கத்துக்கிறது யாருன்னா முட்சுகி தான். ஏன்னா இவ தன்னுடைய காகுனியை வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடி இவ கையில வச்சிருக்கக்கூடிய 2 கத்தியை வச்சுதான் சண்டை போடுவா. ஆனா அதை வச்சுக்கிட்டு பெருசா ஒன்னும் சண்டை போட்டதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் தடுக்க மட்டும் தான் செஞ்சிருப்பா. அதனாலதான் இதை எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா யூஸ் பண்ண கத்துக்கணும், என்னுடைய காகுனியை மட்டும் நான் நம்ப கூடாதுன்னு சூசு கிட்ட வந்து கத்தி எப்படி யூஸ் பண்றதுன்னு ட்ரைனிங் எடுக்கிறா. ஏன்னா இவன் தான் கத்தியிலே டாக்டரேட் முடிச்சவனாச்சே. அதனாலதான் இவ சூசு கிட்ட வந்து எப்படி கத்தி யூஸ் பண்றதுன்றது எல்லாத்தையுமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. சடனா இவ சூசு கிட்ட உனக்கு இதெல்லாம் காயம் ஏற்படுது, இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்கவும், ஓ இந்த காயத்தை சொல்றியா, இதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா கண்டுகிட்டது இல்லப்பா, ஏன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் இந்த கத்தியை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா இதை நான் யூஸ் பண்றேன்னு இவன் சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய இவனுடைய அப்பாவை நினைச்சு பாக்குறான். அதாவது ஈக்குனோரி இருக்காரு இல்லையா, அவரை தான் இவன் நினைச்சு பாக்குறான். ஏன்னா அவர் ஒன்னும் அன்னைக்கு அவள் கூட சண்டை போடும்போது சாகலாம் இல்ல, அதுக்கு பதிலா கோமா ஸ்டேஜுக்கு தான் போயிருந்திருப்பாரு. அதனாலதான் ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய அவரை பத்தி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அக்கீரா மொடோ தன்னுடைய அப்பாவுடைய சமாதிக்கு மிண்டி வந்து நின்னுகிட்டு எனக்கு என்னன்னே தெரியல, இப்ப ரீசெண்ட் டேஸா ஒருத்தருடைய ஞாபகமா இருக்குது, அவரை நான் பாப்பன்னு தோணுது, ஆனா அவர் இப்ப உயிரோட இருக்கிறாரா இல்ல இறந்து போயிட்டாரா எனக்கு எதுவுமே தெரியலப்பா, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவர் நான் மீட் பண்ணுன்னு மட்டும் என்னுடைய மனசை சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு கொஞ்சம் சோகத்தோட எந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் முட்சுகியும் ஜின்ஷியும் இன்னைக்கு சிசிஜி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஒண்ணு நம்ம காணிக்கே ரெடி பண்ணிருக்கான். சாரி ஐசி இன்னைக்கு தான் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கான். ஆனா என்ன பொருள் எல்லாத்தையும் இன்னும் யாருமே வாங்கிட்டு வரல. அதனால வாக்கிங்காக வெளியில போகக்கூடிய ஹியூரிய பார்த்ததும் எப்பா இந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துருன்னு இவங்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்து அனுப்ப இவனும் சரி சரி நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ தெரியலன்னு வெளியில போயிட்டு வரும்போது எல்லா பொருளையுமே ஒரே ஆளா வாங்கிட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஐசிஐ உடைய பேருக்கு ஒரு கொரியர் கூட வந்திருக்கும், அதையும் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு போக இதை இவன் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்ல. அதுக்கு மேல ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை செய்வோன்னு ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிக்கவும் இன்னைக்கு வர வேண்டியவங்களும் வந்துட்டாங்க. அதாவது நம்ம அக்கீராவும் அரிமாவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த குயின்ஸ் டீம் உருவானதுல இருந்து மாசம் மாசம் இப்படிதான் ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை வச்சு இவங்க ஜாலியா சாப்பிடுறது ஏதாவது பண்றதுன்னு ஃபன் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஐசி டின்னர் ரெடி பண்ணி எல்லாருக்குமே பக்காவான ஒரு சாப்பாடை கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இன்னொன்னு வச்சிருக்கின்ற மாதிரி எல்லாருக்குமே கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இன்னையோட இந்த குயின்ஸ் டீம் கிரியேட் ஆகி சரியா 3 வருஷம் முடிஞ்சிருக்கும். அது போக இவங்க எல்லாருமே ப்ரமோஷன் வேற வாங்கியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் இவன் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல. இருந்தாலும் அதை பத்தி இவன் கவலைப்படாம இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போற நேரத்துல தான் இவனுக்கு வந்து அந்த கொரியரை ஓபன் பண்ணி பார்த்திருப்பான். பார்த்தா இதுக்குள்ள ஒன் பேஜ் கேர்ளுடைய மாஸ்க்கும் டக்குச்சி கைசன் எழுதின புக்கும் இருக்கும். அதாவது ஹீனாமி என்னுடைய அண்ணனுக்கு வேணும், அவருடைய பேர் போட்டு எழுதி கொடுங்கன்னு ஐகிரிட்ரியோட லீடர் கிட்ட கின்கானக்கேன் போட்டு சைன் போட்டு வாங்கியிருப்பா இல்லையா, அந்த புக்கும் இருக்குது. அதனால இதை பார்த்த உடனே இந்த ஐ பேஜ் யாருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த புக்ல கின்கானக்கேன் போட்டிருக்கே இதையே எனக்கு அனுப்பி இருக்காங்க, இந்த கின்கானக்கேன்ற பேருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னு இவன் திரும்பவும் தனக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இதனால மறுநாள் காலையில் ஆனதும் இதை பத்தி நம்ம கிளியர் பண்ணிக்கணும்னு மறுநாள் காலையில் ஆனதும் இவன் காணிக்கவா இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தானோ அது எல்லாமே இவனுக்கு லைட்டா ஞாபகம் வர அந்த இடத்துக்குலாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுல முக்கியமா இவன் ஃபர்ஸ்ட் போற இடம் எதுனா டோக்கோ இப்போதைக்கு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரீன்ற அந்த காஃபி ஹவுஸ் தான். ஏன்னா இவன் எப்ப ஃபர்ஸ்ட் டோக்கோவுடைய முகத்தை பார்த்தானோ அன்னையில இருந்து தான் இவனுக்குள்ள அந்த கேரக்டர்ஸ், ஏன்னா இவன் என்னைக்கு ஃபர்ஸ்ட் டோக்கோவை, ஏன்னா இவன் ஐசிஐவா இருக்கும்போது என்னைக்கு ஃபர்ஸ்ட் டோக்கோவை இந்த இடத்துல பார்த்தானோ அன்னையில இருந்து இவனுக்குள்ள கேரக்டர்ஸோட அந்த ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் இவன் டைரக்டா டோக்கோவுடைய காஃபி ஹவுஸ்க்கு வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பி போக இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிஷிகி எப்படா அவன் போயிட்டான்டான்ற மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐசிஐ தான் கின்கானக்கேன்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா இவங்க எதுக்கு அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்கிறாங்கன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊட்டாவுக்கு தெரியல. அதனால ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்ட உடனே அது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது, ஏன்னா இப்ப காணிக்கை எங்க கிட்ட வரதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப ஐசிஐவா இருக்கிறவன் என்னுடைய காணிக்கையை திரும்பி வரும்போது அன்னைக்கு நான் என்ன சொன்னன்றது உங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சிசிஜியோட ஹாஸ்பிட்டல்ல யூரி போயிட்டு தன்னுடைய உடம்பை செக் பண்றதுக்காக போயிருக்கான். ஆனா இவன் எப்பயும் போல தன்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்றத பத்தி கேட்கறதுக்கு பதிலா இன்னைக்கு முட்சுகியோட ஸ்டேட்டஸ் என்னன்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா முட்சுகி இப்ப ரீசெண்டா தானே தன்னுடைய காகுனியை எல்லாம் வெளியில கொண்டு வந்தா, அதனால அவ எப்படி இருக்கிறா, அவ நல்லா தானே இருக்கிறா, என்ன மாதிரி மாற மாட்டால, அவ நல்லா தானே இருப்பான்ற மாதிரி விசாரிக்கப்போ இந்த டாக்டரும் இங்க பாருப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நாங்க எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டதுனால தான் அந்த மாதிரி அன்னைக்கு நடந்துருச்சு, அதனால அதை நினைச்சு இதுக்கப்புறம் வருத்தமே படக்கூடாது, இதுக்கப்புறம் அந்த பவர் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுன்றதை தான் கத்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி நாங்க நிறைய விஷயங்களை செய்ய போறோம், அதனால அவங்களும் பவர்ஃபுல்லா மாறுவாங்க, ஆனா உன்ன மாதிரி மாற மாட்டாங்க, ஏன்னா உனக்கு என்ன ஆச்சுன்றது இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால இதை வச்சு அவங்களுக்கு நாங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்டா பக்காவா பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லவும் இவன் வெளியில வரும்போது படுவா
படுவாய் போயிலுங்க நம்மள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல ஜின்ஷி எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அதனால எங்க இந்த பயக்குள்ள போறான், யார பார்க்க போறான்னு இவனு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா இவன் தன்னுடைய தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனுடைய தங்கச்சி படுத்த படிக்கையா இருக்கிறா. ஏன்னா இவளுடைய கண்ணத்துல ஒரு வித்தியாசமான ஒரு டிசீஸ் ஒண்ணு வந்திருக்குது. அதாவது எப்படி கோல்ஸோடைய உடம்புல இருந்து காகுனி வெளியில வரும், அதே மாதிரி இவருடைய கண்ணுல இருந்து காகுனிய மாதிரி இருக்கிறது மரம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்குது. சோ இப்படி ஜின்ஷியுடைய நிலைமையை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுடைய அப்பா இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது பேரும் புகழும் இல்லாம ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இறந்து போயிட்டாருன்றதுனால தான் நானாச்சு இந்த இடத்துல ஒரு பேரும் புகழோட இருக்கணும், நான் ஒரு பெரிய ஆளா மாறணுன்றதுக்காக இந்த சிசிஜிக்குள்ள வந்திருப்பான். அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்ப ஜின்ஷியும் இருக்கிறான். ஏன்னா ஜின்ஷியுடைய தங்கச்சிக்கு இருக்கக்கூடிய இந்த டிசீஸை கியூர் பண்ணணும்னா சிசிஜியால மட்டும் தான் முடியும். அதனாலதான் இவன் தன்னுடைய தங்கச்சியை கியூர் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டு இவன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காஃபி ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்த காணிக்க இருக்கான் இல்லையா, அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் நேரா இந்த அன்டேகோ காஃபி ஹவுஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவன் யோஷிமுராவையும் மீட் பண்ண இவனுக்கு அப்படியே கைகள்லாம் விடவெடுத்து போயிட்டு யோஷிமுரா நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு அந்த வார்த்தையை சொல்லும் போதே டக்குன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இப்ப அன்டேகோ காஃபி ஹவுஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை இல்லையா, அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலி கிரவுண்ட பார்த்துட்டு இந்த இடத்துக்கு ஏன் நான் வந்தேன், இங்க நான் பார்த்த உருவம் யாருது இப்படின்னு இந்த பக்கம் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்க இன்னைக்கு ஈவினிங் ஒரு முட்டு சந்துக்குள்ள நிறைய மனுஷங்கள கோல்ஸ் வந்து வேட்டையாடுதுங்க. ஆனா இப்படி வேட்டையாடினா அவங்கள சாப்பிடுறதுக்கு பதிலா தன்னுடைய மாஸ்டருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஷூக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கவும் ஷூ இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இல்ல எனக்கு இவங்களுடைய டேஸ்ட் பிடிக்கல, எனக்கு என்னுடைய காணிக்கை தான் வேணும், அவனுக்காக நான் எத்தனை நாள் வேணா காத்துக்கிட்டு இருப்பேன், அவன் தான் எனக்கு வேணும்னு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு கூடு கட்டி உள்ள உட்கார்ந்து இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப ஐசியாவா இருக்கக்கூடிய காணிக்கை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஞாபகங்களை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த ஞாபகங்கள் எல்லாமே முழுசா இவனுக்கு திரும்ப வந்துருச்சுன்னா இவன் சிசிஜி கூட இருக்க போறானா இல்ல என்ன ஏன்டா இப்படி மாத்துனீங்கன்னு சிசிஜியை போட்டு தள்ளிட்டு திரும்பவும் இவன் அன்டேக்குக்கு வர போறானான்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. சோ அதனால நெக்ஸ்ட் எபிசோடுக்காக எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கூட அப்படியே உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அதாவது காணிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறன்றதையும் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதையுமே சேர்த்து கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.